Hello crochet lovers, welcome back to my channel. இன்னையோட வீடியோல நம்ம சார்ட்டை யூஸ் பண்ணி தபஸ்டி crochet எப்படி போடணும், அந்த சார்ட்டை எப்படி டிசைன் பண்ணணும்னு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோல தபஸ்டி crochet பத்தியும் அதோட இன்ஃபர்மேஷனை பத்தியும் நம்ம பார்த்திருக்கோம். அதனோட கண்டினியூஷன் தான் இதுவும். நீங்க இந்த சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா ஒரு வாட்டி அந்த வீடியோ பார்த்துட்டு வந்துருங்க, உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நான் ரொம்ப ஸ்லோவா எக்ஸ்பிளைன் பண்றேன்னு நீங்க நினைச்சீங்கன்னா செட்டிங்ல போய் வீடியோ ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோல பார்த்திருக்கோம், சின்ன குட்டி ஸ்கொயர்ன்றது ஒரு ஸ்டிச்சுக்கு சமம். அதனால நம்ம 21 ஸ்டிச்சஸ் ஸ்கொயர்ஸை கவுண்ட் பண்ணிக்கோங்க. ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிகல்ல கவுண்ட் பண்ணிட்டு ஒரு பெரிய ஸ்கொயர் மாதிரி போட்டுக்குங்க. இங்க இருந்து நம்ம மார்க்கிங் ஸ்டார்ட் பண்ணலாம். 4 ரோஸை விட்டுட்டு 5th ரோல ஒரு சின்ன டாட் வச்சுக்கோங்க. இங்க இருந்து 10 பாக்ஸை விட்டுட்டு 11th பாக்ஸ்ல ஒரு மார்க் வச்சுக்கோங்க. இங்க இருந்து 10 பாக்ஸ் இருக்கான்னு கவுண்ட் பண்ணிக்கோங்க. இப்ப மார்க் பண்ண இடத்துல ஒரு எக்ஸ் போட்டுக்கோங்க. இதுதான் நம்மளுடைய ஸ்டார்டிங். இங்க இருந்து பாருங்க, ஒரு பாக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி 3 எக்ஸா போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு மறுபடியும் இன்னொரு பாக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி இந்த சைடு ஒரு பாக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி மீதி நடுவுலயும் எக்ஸ் போட்டுக்கோங்க. இங்க இந்த மறுபடியும் இன்க்ரீஸ் பண்ணலாம். இங்க இருந்து மறுபடியும் இன்க்ரீஸ் பண்ணலாம். இங்க மறுபடியும் இன்க்ரீஸ் பண்ணலாம். இந்த 7th ரோல எதுவும் மார்க் பண்ணாதீங்க, இந்த ஸ்ட்ரைட்டாவே மார்க் பண்ணிட்டு வாங்க இப்போதைக்கு. 8th ரோ இதே மாதிரி கண்டினியூ பண்ணலாம். இங்க இந்த 7th ரோல எக்ஸ்ட்ராவா ஒரு எக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம். 7 ரோஸ் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கப்புறம் எங்கேயும் இன்க்ரீஸ் பண்ணாதீங்க. நான் எப்படி வீடியோல மார்க் பண்றேனோ அதே மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. 7 ரோக்கு அப்புறம் ஏதோ ஒரு இன்க்ரீஸ் ஆகாது. இப்போ 4 ரோஸ்க்கு அப்புறம் ஒரு ஸ்கொயரை டிக்ரீஸ் பண்ணிட்டு 5 மார்க் பண்ணுங்க, எக்ஸ் போடுங்க. அப்புறம் ரைட்ல இருந்து ஒரு ஸ்கொயரை டிக்ரீஸ் பண்ணிட்டு அங்கிருந்து 5 போடுங்க. நடுவுல ஒரு ஸ்கொயரை விட்டுடுங்க, ஸ்கிப் பண்ணிடுங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் ரோ ஒரு ஸ்கொயரை டிக்ரீஸ் பண்ணிட்டு 3 எக்ஸ் போடுங்க. அதே மாதிரி ரைட் சைடும் ஒரு ஸ்கொயரை டிக்ரீஸ் பண்ணிட்டு 3 எக்ஸ் போடுங்க. நடுவுல இந்த 3 ஸ்கொயரை அப்படியே ஸ்கிப் பண்ணிடுங்க. மேல 5 ஸ்கொயர் நம்ம ஒயிட்டால நம்ம ஃபில் பண்ணுவோம். அவ்வளவுதான். இப்போ நம்ம crochet பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த 2 கலர் யானை எடுத்திருக்கேன். 3.5 மில்லிமீட்டர் ஹூக் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் ரோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்பிளிட் ஸ்டிச்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்பிளிட் ஸ்டிச் போட்டுட்டு அங்க 21 செயின்ஸ் போடலாம். நம்ம 21 செயின்ஸ்னா நம்ம 21 ஸ்கொயர்ஸ் நம்ம மார்க் பண்ணிருக்கிறதால நம்ம 21 செயின்ஸ் நம்மளுக்கு வரும். 21 செயின்ஸ்க்கு அப்புறம் பிளஸ் ஒரு செயின் எக்ஸ்ட்ரா போடலாம். இப்போ ஹூக்ல இருந்து நெக்ஸ்ட் ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிட்டு செகண்ட் ஸ்டிச்ல நம்ம ஹூக் இன்சர்ட் பண்ணி சிங்கிள் crochet போடலாம். அங்க இருந்து 21 ஸ்டிச்சஸ் மேல 21 சிங்கிள் crochets நம்ம போட்டு வரலாம். ஃபர்ஸ்ட் ரோ போட்டு முடிச்சாச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம மார்க் பண்ணிக்கோங்க நம்மளுக்கு தெரியறதுக்காக. இப்போ இதே மாதிரி ரிப்பீட் பண்ணலாம். ஒரு செயினை போட்டு திருப்பிக்கிங்க. திருப்பிக்கிட்டு இங்க இருந்து 21 ஸ்டிச்சஸ் மேல ஒரு சிங்கிள் crochetஸா நம்ம போட்டு வரலாம். கண்டினியூவா ரோ 4 வரைக்கும். நம்ம 4 ரோ நம்ம போட்டு முடிச்சிருக்கோம். இப்போ 5th ரோ இங்க இருந்து ஒரு சிங்கிள் crochet அடுத்த 10 ஸ்டிச்சஸ் மேல போடலாம். ஒயிட் yarnல ஒரு செயினை போட்டு ஒர்க்கை திருப்பிக்கிங்க. இங்க இருந்து 10 ஸ்டிச்சஸ் மேல ஒரு சிங்கிள் crochet நம்ம போட்டு வரலாம். பத்தாவது சிங்கிள் crochet போடும் போது இதை ஜாயின் பண்ணாதீங்க. இப்போ நம்ம ப்ரௌன் கலர் yarn நம்ம ஜாயின் பண்ண போறோம். அதனால இப்போ நீங்க இது நான் எப்படி ஜாயின் பண்ணணும் அதே மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க.
ரொம்ப இழுத்து போடாதீங்க, கொஞ்சம் லேசாவே இருக்கட்டும். நீங்க ரொம்ப இழுத்து நீங்க டைட்டா நீங்க போடும்போது உங்களோட ஸ்டிச்சஸ் வந்து சுருங்கிடும். ஒரு சிங்கிள் குரோஷே பிரவுன் கலர் யான்ல போடணும். கம்ப்ளீட்டா ஜாயின் பண்ணாதீங்க, இது அப்படியே இருக்கட்டும். இப்ப நம்ம ஒயிட் கலர் யானை வந்து சேஞ்ச் பண்ண போறோம். சேஞ்சிங்க்கு மட்டும் தான் நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் போடுவோம். இப்ப நம்ம ஒயிட் கலர் யானை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு பிரவுன் கலர் யான் வந்து நம்ம போட்டாச்சு. இங்க இருந்து அடுத்த 10 ஸ்டிச்சஸ் மேல ஒரு சிங்கிள் குரோஷே ஒயிட் கலர் யான்ல நம்ம போட்டு வரலாம். இது அப்படியே இருக்கட்டும், எதுவும் கட் பண்ணாதீங்க. இந்த ரோ எண்ட் வரைக்கும் ஒரு சிங்கிள் குரோஷே ஒயிட் கலர் யான்ல போட்டு வரலாம். நம்ம இங்க வரைக்கும் போட்டிருக்கோம், அதனால இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இங்க இருந்து 9 சிங்கிள் குரோஷேஸ் 1 ஸ்டிச்சஸ் மேல ஒயிட் யான் போடலாம். ஒரு செயினை போட்டு ஒர்க் திருப்பிக்குங்க. ஒரு சிங்கிள் குரோஷே 9 ஸ்டிச்சஸ் மேல போட்டு வரலாம். ஒன்பதாவது ஸ்டிச்ல நம்ம இது ஜாயின் பண்ணாம நம்ம பிரவுன் கலர் யானை வந்து ஜாயின் பண்ண போறோம். நான் எப்படி அந்த யானை வந்து பின்பக்கமா இந்த மாதிரி இழுக்கிறேன்னு பாருங்க. இது வந்து நம்ம ஒன்லி லெஃப்ட் சைட் நம்ம ஒர்க் பண்ணும் போது பின்பக்கமா இழுத்து நம்ம ஸ்டிச்சஸ் நம்ம போடுவோம். ரைட் சைடு ஒர்க் பண்ணும் போது இந்த மாதிரி பண்ண மாட்டோம். நான் யானை வந்து எப்படி ஹேண்டில் பண்றேன்னு கவனமா பாருங்க. ஒரு சிங்கிள் குரோஷே அடுத்த 3 ஸ்டிச்சஸ் மேல போடலாம். மூணாவது ஸ்டிச்ல வந்து நம்ம ஒயிட் யானை வந்து சேஞ்ச் பண்ணிக்குங்க. இங்க இருந்து மறுபடியும் ஒரு சிங்கிள் குரோஷே அடுத்த 9 ஸ்டிச்சஸ் மேல நம்ம போட்டு வரலாம். ஒரு சிங்கிள் குரோஷே அடுத்த 8 ஸ்டிச்சஸ் மேல நம்ம போடலாம். பிரவுன் வந்து 5 பிரவுன் வருது. ஒரு செயினை போட்டு ஒர்க் திருப்பிக்குங்க. ஒரு சிங்கிள் குரோஷே அடுத்த 8 ஸ்டிச்சஸ் மேல நம்ம போட்டு வரலாம். எட்டாவது ஸ்டிச்ல கலரை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எந்த யானை வந்து பின்பக்கமா எடுக்க வேண்டாம், ஏன்னா இது நம்மளுடைய ஃப்ரண்ட் சைடு தான், அதனால அதே மாதிரி போடுங்க. இங்க இருந்து ஒரு சிங்கிள் குரோஷே அடுத்த 5 ஸ்டிச்சஸ் மேல நம்ம போட்டு வரலாம். நம்ம ஒர்க் பண்ணும் போது அந்த ஒயிட் யானையும் யான் உள்ளவே வச்சு ஸ்டிச் பண்ணிட்டே வாங்க. அஞ்சாவது ஸ்டிச்ல வந்து நம்ம ஒயிட் கலர் யானை வந்து சேஞ்ச் பண்ணிடலாம். இங்கிருந்து ஒரு சிங்கிள் குரோஷே அடுத்த 8 ஸ்டிச்சஸ் மேல நம்ம போட்டு வரலாம். ஒரு சிங்கிள் குரோஷே அடுத்த 7 ஸ்டிச்சஸ் மேல போடலாம். ஒயிட் கலர் யான்ல மறுபடியும் 7 ஸ்டிச்சஸ் மேல பிரவுன் யான்ல சிங்கிள் குரோஷேஸ். ஒரு செயினை போட்டு ஒர்க்கை திருப்பிக்கிங்க. இங்க இருந்து ஒரு சிங்கிள் குரோஷே அடுத்த 7 ஸ்டிச்சஸ் மேல போட்டு வரலாம். பேக் சைட்ல நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், அதனால 7வது ஸ்டிச்ல நம்ம ஒர்க் சேஞ்ச் பண்ணும் போது நம்ம யானை வந்து இந்த மாதிரி டர்ன் பண்ணிக்கோங்க, திருப்பிக்கிட்டு அப்புறம் கலரை சேஞ்ச் பண்ணுங்க. இங்க இருந்து ஒரு சிங்கிள் குரோஷே அடுத்த 7 ஸ்டிச்சஸ் மேல பிரவுன் கலர் யான்ல போடலாம்.
அந்த ஒயிட் கலர் யானும் இந்த ஸ்டிச்சஸ்குள்ளவே வச்சு நாங்க ஹைட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. இந்த மாதிரி பண்ணும் போது நம்மளுக்கு சிவிங்ல வந்து நம்ம டைம் சேவ் பண்ணலாம். ஏழாவது ஸ்டிச்ல அதே மாதிரி அந்த யானை வந்து இந்த மாதிரி டர்ன் பண்ணிட்டு நீங்க வந்து ஒரு சிங்கிள் குரோஷே அடுத்த 7 ஸ்டிச்சஸ் மேல ஒயிட் யான்ல ரோ 9 போடலாம். இங்க இருந்து ஒரு சிங்கிள் குரோஷே 6 ஸ்டிச்சஸ் மேல போடலாம். மறுபடியும் ஒரு சிங்கிள் குரோஷே 9 ஸ்டிச்சஸ் மேல பிரவுன் கலர் யான்ல போடலாம். ஒரு செயினை போட்டு ஒர்க்க திருப்பிக்குங்க. நீங்க வந்து ஒரு சிங்கிள் குரோஷே 6 ஸ்டிச்சஸ் மேல போட்டு வரலாம். இது நம்மளோட ஃப்ரண்ட் சைடா, அதனால நம்ம யானும் திருப்ப தேவையில்லை. இது அப்படியே நம்ம சேஞ்ச் பண்ணலாம். 6வது ஸ்டிச்ல சேஞ்ச் பண்ணிட்டு ஒரு சிங்கிள் குரோஷே அடுத்த 9 ஸ்டிச்சஸ் மேல போட்டு வரலாம். ஒன்பதாவது ஸ்டிச்ல நம்ம ஒர்க்க சேஞ்ச் பண்ணிட்டு ஒரு சிங்கிள் குரோஷே அடுத்த 6 ஸ்டிச்சஸ் மேல போட்டு வரலாம் ஒயிட் கலர் யான்ல. ஒரு சிங்கிள் குரோஷே அடுத்த 5 ஸ்டிச்சஸ் மேல போட்டு வரலாம். ஒரு சிங்கிள் குரோஷே அடுத்த 11 ஸ்டிச்சஸ் மேல பிரவுன் கலர் யான்ல போட்டு வரலாம். இது நம்மளோட பேக் சைட், அதனால நம்ம யானை வந்து இந்த மாதிரி டர்ன் பண்ண போறோம் 5th ஸ்டிச்ல. இப்போ ஒரு சிங்கிள் குரோஷே அடுத்த 11 ஸ்டிச்சஸ் மேல போட்டு வரலாம் பிரவுன் கலர் யான்ல. லெவன்த் ஸ்டிச்ல சேஞ்ச் பண்ணிட்டு ஒரு சிங்கிள் குரோஷே அடுத்த 5 ஸ்டிச்சஸ் மேல போட்டு வரலாம். ரோ 11 ஒரு சிங்கிள் குரோஷே 4 ஸ்டிச்சஸ் மேல போடலாம். நாலாவது ஸ்டிச்ல கலரை சேஞ்ச் பண்ணிட்டு ஒரு சிங்கிள் குரோஷே அடுத்த 13 ஸ்டிச்சஸ் மேல போட்டு வரலாம். 13 ஸ்டிச்சஸ் மேல பிரவுன் கலர் யான்ல. தேர்ட்டீன்த் ஸ்டிச்ல நம்ம கலர் சேஞ்ச் பண்ணிட்டு ஒரு சிங்கிள் குரோஷே அடுத்த 4 ஸ்டிச்சஸ் மேல போட்டு வரலாம் ஒயிட் யான்ல. இதான் நம்ம ரிப்பீட் பண்ண போறோம். ஏன்னா நம்மளுடைய இன்க்ரீஸ்ட் ஸ்டிச் வந்து ஸ்டாப் பண்ணியாச்சு. இப்போ இதே நம்ம ரிப்பீட் பண்ணலாம். ஒரு சிங்கிள் குரோஷே அடுத்த 4 ஸ்டிச்சஸ் மேல. நாலாவது ஸ்டிச்ல நம்ம கலரை சேஞ்ச் பண்ணிட்டு ஒரு சிங்கிள் குரோஷே 13 ஸ்டிச்சஸ் மேல பிரவுன் கலர் யான்ல. பிரவுன் கலர் யான் வரும்போது மட்டும்தான் வந்து நம்ம ஒயிட் கலர் யான் வந்து ஹைட் பண்ணணும். ஒயிட் கலர் யான்ல இடத்துல வந்து பிரவுன் கலர் யான் வந்து ஹைட் பண்ண தேவையில்லை. ஏன்னா நம்ம ஒயிட் கலர் யான் அடுத்த சைடும் நம்ம கண்டினியூவேஷனா போடணும். தேர்ட்டீன் ஸ்டிச்சுக்கு அப்புறம் ஒயிட் கலர் யான் சேஞ்ச் பண்ணி ஒரு சிங்கிள் குரோஷே அடுத்த 4 ஸ்டிச்சஸ் மேல.
நம்ம இதுல ரோ 13 அண்ட் ரோ 14 வந்து இதுதான் ரிப்பீட் பண்ண போறோம். ஒரு சிங்கிள் crochet 4 ஸ்டிச்சஸ் மேல, அப்புறம் ஒயிட் கலர் yarnல ஒரு சிங்கிள் crochet 13 ஸ்டிச்சஸ் மேல பிரவுன் கலர் yarnல, மறுபடியும் ஒரு சிங்கிள் crochet 4 ஸ்டிச்சஸ் மேல. இதே மாதிரி 2 ரோ வந்து ரிப்பீட் பண்ணுங்க. ரோ 13 அண்ட் ரோ 14 நம்ம போட்டு முடிச்சாச்சு. இப்போ ரோ 15 போடலாம். இப்போ ஒரு சிங்கிள் crochet 5 ஸ்டிச்சஸ் மேல போடலாம் ஒயிட் yarnல. இங்க ஒரு ஸ்டிச் வந்து டிக்ரீஸ் ஆகும் பிரவுன் yarnல. ஃபிஃப்த் ஸ்டிச்ல வந்து நம்ம பிரவுன் yarn சேஞ்ச் பண்ணிட்டு இங்க இருந்து மறுபடியும் ஒரு சிங்கிள் crochet அடுத்த 5 ஸ்டிச்சஸ் மேல போடலாம். இப்போ நம்ம ஒயிட் கலர் yarn வந்து சேஞ்ச் பண்ணலாம். ஒரு சிங்கிள் crochet ஒயிட் yarnல. இப்போ மறுபடியும் brown yarn சேஞ்ச் பண்ணுங்க. இப்போ மறுபடியும் ஒரு சிங்கிள் crochet அடுத்த 5 ஸ்டிச்சஸ் மேல. இப்போ ஒயிட் கலர் yarn சேஞ்ச் பண்ணிட்டு ஒயிட் கலர் yarn வந்து ஃபில் பண்ணலாம். இப்போ அடுத்த ரோ ஒரு சிங்கிள் crochet அடுத்த 6 ஸ்டிச்சஸ் மேல போட்டு வரலாம் ஒயிட் கலர் yarnல. இப்போ சேஞ்ச் பண்ணிட்டு பிரவுன் கலர் yarnல ஒரு சிங்கிள் crochet அடுத்த 3 ஸ்டிச்சஸ் மேல பிரவுன் கலர் yarn போடலாம். ஒரு சிங்கிள் crochet அடுத்த 3 ஸ்டிச்சஸ் மேல ஒயிட் கலர் yarnல. மூணாவது ஸ்டிச்ல மறுபடியும் பிரவுன் கலர் yarn சேஞ்ச் பண்ணிட்டு ஒரு சிங்கிள் crochet அடுத்த 3 ஸ்டிச்சஸ் மேல. இப்போ ஒயிட் கலர் yarn சேஞ்ச் பண்ணிட்டு ஒரு சிங்கிள் crochet அடுத்த வர ஸ்டிச்சஸ் மேல. அதான் நம்ம ஹார்ட் முடிச்சாச்சு. 5 ரோஸ் வந்து நம்ம சிங்கிள் crochet ஒயிட் கலர் yarnல தான் நம்ம போட போறோம். இப்போ பிரவுன் கலர் yarn ஒர்க் முடிஞ்சாச்சு. இப்போ கட் பண்ணிட்டு இங்க இருந்து நம்ம ஒரு சிங்கிள் crochet அடுத்த வர ஸ்டிச்சஸ் மேல போட்டு வரலாம். 5 ரோ வந்து இதே மாதிரி நம்ம ரிப்பீட் பண்ணலாம். இதே மாதிரி 5 ரோயும் போட்டு முடிச்ச பிறகு நம்ம டிசைனை வந்து ஃபாஸ்டன் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு செயினை போட்டு கொஞ்சம் நூலை விட்டு கட் பண்ணி யானை இழுத்து விட்டுடுங்க. அவ்வளோதான். டெய்ல் எல்லாம் ஷிஃப்ட் பண்ணிடலாம் crochet நீடலால. தான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம முடிச்சாச்சு.
நம்ம tapestry crochet ஹார்ட் பேட்டர்ன் நம்ம முடிச்சிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நான் நினைக்கிறேன். நம்ம இந்த வீடியோல நம்ம எப்படி டிசைன் பண்ணணும், அந்த டிசைன் பண்ணி நம்ம எப்படி ஹார்ட் போடணும் நம்ம பார்த்திருக்கோம். இதே மாதிரி மெத்தட்ல நீங்க எந்த வகையான டிசைனும் நீங்க இந்த மாதிரி கிரெடிட் ஷீட்ல போட்டு நீங்க உங்க பேட்டர்னை நீங்க போடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. என்னோட சேனலுக்கு கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு எதனா டவுட் இருந்தா கமெண்ட்ல போய் கேட்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.